துப்பாக்கியில சஞ்சனாவோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்குமே நாங்கள் வந்து பார்க்கும்போது சஞ்சனா வந்து துப்பாக்கியில விஜய் சாரோட தங்கச்சியை பண்ண சஞ்சனா அப்படிங்கிற ஒரு ரோலு அது நினைக்கும் போது ப்ரௌடாக இருக்கா, இல்லை நிறைய நம்ம ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டோமே அதுக்கான கொஞ்சம் கரெக்டான ரெக்கக்னிஷன் கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எங்கேயாச்சும் இருக்கா? ஆக்சுவலாக வேற ஒன்று இருந்துச்சு, லைக் டீம் வந்து ராத்திரி ரோசான்னு போட்டிருந்தாங்க. அது ராத்திரி ரோசா வந்து சரி அது ஒரு மாதிரி நல்லா அது வேற மாதிரி மாற்றலான்னு அப்புறம் ஐக்கிபெரி வந்து இது ராத்திரி ரோசாவை வந்து எடுத்துக்கிட்டு மிட் நைட் ரோசான அவங்க மாற்றினாங்க. ஏஆர் ரஹ்மான் சார் கூட நீங்கள் நிறைய ஒர்க் பண்ண நாங்கள் பார்த்துட்ருக்கோம் தெரிஞ்சுக்கிறோம். அப்படிங்கும்போது அவர் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கா திட்டியிருக்காரா? ப்ரொடக்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கான்னு பார்க்கும்போதே தெரியுது. ஒன்றுமே இல்லை, அவங்க கேட்டாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. தென் டில் த ரிலீஸ் வரைக்கும் இது கூடாது, இல்லை இது வேணாம் அப்படிங்கிறதான் எதுவுமே கிடையாது. த கிரியேட்டிவ் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மொத்தமும் கொடுத்தாங்க. மொத்தமும் கொடுத்தாங்க. ஓகே, காலையில யோகா பண்ணுவாங்க. ஓகே, அது அது கேர்ள் ஃப்ரெண்ட் சாங்ல நக்குல் அப்படினா சொன்னா எனக்கு கிடைச்ச இந்த டைம் இல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு வைப் இல்ல, எனக்கு பிடிச்ச ஒரு லைஃப் இல்ல, நான் நீ ராஜா. ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் வீரஜ் கிரியேட்டிவ் மக்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய வணக்கம் சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட் நைட் ரோசா டீம். ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க? சரண் இருக்காங்க, சஞ்சனா இருக்காங்க அண்ட் அலெக்சாண்டர் இருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிட் நைட் ரோசா இந்த பேரை கேட்டாலே ஒரு மாதிரி இருக்கே, ஒரு மாதிரி பயங்கரமா ஏதோ ஒரு உள்ளுக்குள்ள ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறேன் காமிக்கிற. எதனால் அந்த பேர் வச்சிங்க? ஸோ சாங் இஸ் அபவுட் அ கேர்ள், அவங்கள பற்றி தான். ஸோ அதனால் ஸோ அதுக்கு எதனாச்சும் ஒரு நல்ல ஒரு பாட்டு இது வரைக்கும் வந்ததில்லை இந்த பேரில் அப்படின்னு ஒன்று இருக்கணும். ஸோ நிறையா சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மிட் நைட் ரோஸான ரேண்டமாக ஒன்று, ஆக்சுவலாக வேற ஒன்று இருந்துச்சு, லைக் டீம் வந்து ராத்திரி ரோசான்னு போட்டிருந்தாங்க. அது ராத்திரி ரோசா வந்து சரி அது ஒரு மாதிரி நல்லா அது வேற மாதிரி மாற்றலான்னு அப்புறம் ஐக்கிபெரி வந்து இது ராத்திரி ரோசாவை வந்து எடுத்துக்கிட்டு மிட் நைட் ரோஸான அவங்க மாற்றினாங்க. ஸோ லைக் அதை வந்து லைக் ரேண்டமாக ஒரு த்ரோ தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம், இப்படி போகலாமா அப்படி போகலாமா அப்படி போகலாமான்னு. ஸோ தென் மிட் நைட் ரோசா கேம். ஸோ அது வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது அப்படி ஒரு பாட்டு இல்லை. ஸோ அதனால அதை வச்சு இருக்கலாம், ஸோ ஒரு கேரக்டர் வச்சு அப்படி இருக்கலாம், கேட்சியா ஒரு பேர் வச்சு இருக்கலாம் அப்படின்னு. பாட்டு ஃபுல்லாக நைட்லேயே பண்ணிங்களா? மிட் நைட்ல? ஆமாம், நைட்லேயே தான். அதனால் நிறையா போச்சு. அதுவும் ஷூட்டிங் நைட்டில் ஃபுல்லாக போல, பட் ஆனால் பாட்டு ஓவராலாக வந்து நைட்டில் தான் இருக்கிற மாதிரி. சூப்பர் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங். அண்ட் இவங்கெல்லாம் எப்படி உள்ளே வந்தாங்க அதை பற்றி ஏதாச்சும் நம்ம பேசலாமா? சஞ்சனா, சஞ்சனா வந்து லைக் நிறைய ஆர்டிஸ்ட் வந்து லைக் ரேண்டமாக பிச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சஞ்சனா வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி டிடிசி ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணாங்க. டிடிசி கோரியோகிராஃபர் அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணாங்க, சக்திவேல் அண்ட் அர்னால்டு. ஸோ தென் நிறையா ரேண்டமாக இருக்கும்போது எனக்கு சஞ்சனா வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தாங்க. சரி நல்லாயிருக்கும் இந்த பாட்டுக்கு, லைக் நிறையா நோன் அதாவது ரொம்ப யூஸ்வலாக இல்லாமல் கொஞ்சம் புதுசாகவும் இருப்பாங்க, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அண்ட் அலெக்ஸ் நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன், ஷீசஸ் அவங்க தான் லீட் சிங்கரு. அண்டு அவங்க வந்து நிறையா பாடியிருக்கிறாங்க, ரஹ்மான்க்கெலாம் பாடியிருக்கிறாங்க. அண்டு இப்போ இந்த பாட்டுக்கு வந்து லைக் ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட் ஆல்சோ. ஸோ அதனால நல்லாயிருக்கும் இந்த பாட்டுக்குன்னு சொல்லி. சூப்பர். சஞ்சனா ஹாய். ஸோ இல்லை நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் வந்தோடனே 2 லைட் எக்ஸ்ட்ரா ஆஃப் பண்ணிட்டாங்க, ஏன்னா நீங்கள் அவ்வளோ பிரைட்டாக அவ்வளோ மாதிரி ஹாப்பி வைப் அப்படி கொடுக்குறீங்க. வாட் இஸ் த சீக்ரெட் பிஹைண்ட் தட்? ஆக்சுவலி There's no secret. This is the way I am, and thanks for the compliment. That's really nice of you. But secret la illanga. ஏன்னா எல்லார்கிட்டயும் அந்த ஒரு சாம் அண்ட் அந்த ஒரு இன்னசென்ஸ், ஒரு உண்மையான சிரிப்பு இது இருக்காது. ஏன்னா அவங்க கிட்ட பேசும்போது உங்களை பார்க்கும்போது அந்த வைப்ரேஷன் கொடுக்குறீங்க. Thank you so much. Yes. Thank you. சூப்பர். ஸோ மிட் நைட் ரோசாவா இனிமேல் வந்து உங்களை வந்து துப்பாக்கியில அங்க இருக்க மாதிரி பார்க்க மாட்டாங்க, மிட் நைட் ரோசா சஞ்சனாவா பார்ப்பாங்கன்னு நினைக்கிறோம். I'll be very happy for sure. Yeah. பாட்டு பார்த்து ரொம்ப கலர்ஃபுல்லா, நீ இன்னைக்கு வரைக்கும் நாங்க பார்க்காத ஒரு சஞ்சனாவை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல், ஃபுல்லாவே ஒரு மாதிரி காமிக்கலா இருந்துச்சு. அண்ட் கடைசியா வர அந்த கார்பரேட் ஆஃபீஸ்க்குள்ள பண்ற அந்த லுக்கா இருக்கட்டுமே, அது வந்து உங்களுக்கு புதுசா இருந்துச்சு. அண்ட் ஐ ஃபெல்ட் லைக் வா, இது ஒரு நல்ல ஒரு பிரேக்கா இருக்கும் சஞ்சனாக்கா அப்படின்னு நினைச்சேன். நீங்க சொல்லுங்க, how was the experience working on it? Definitely
ஐ ஆல்சோ எனக்கும் வந்து ஒரு பிரேக் மாதிரி தான் நானும் வந்துட்டு அதனால தான் பண்ணேன். பிகாஸ் ஐ ஆல்சோ வாண்டட் தட் பிரேக். நீங்கள் சொல்கிறது எல்லாமே 100% ட்ரூ. அதனால தான் நானும் வந்துட்டு ஐ வெண்ட் அஹெட் வித் திஸ் அண்ட் இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த டீமே ரொம்ப சாலிடான ஒரு டீம் அண்ட் எவ்ரிபடி கேவ் தட் 100%. எவ்ரிபடி ஒர்க் ரியலி ஹார்ட் அண்ட் அதனால தான் அந்த அவுட்புட் அந்த அவுட்கம் is what you see on screen. So it was an amazing experience. Like I think everybody, like every single person from the stylist, like Shruti, neenga sonninga and the corporate look, Shruti Manjari dhaan pannanga. She's also a very close friend of mine and she did an amazing job. And Ivara irukatton, the way he's composed the entire song and the way she sung it like so beautifully, Aiki Berry Young, and then the rap portion, everything, I think everybody did an amazing job. The dancers, even the like choreographers, assistant choreographers, they were like these two girls, Shweta Pavitra, then Shakti, the main choreographer, all of them did an amazing job. So I was very very happy to be a part of this team. ஒரு வேலை மாதிரியே தெரியல இது வந்துட்டு like when work is fun அந்த வேலை மாதிரியே தெரியாதுல்ல. ரொம்ப ஜாலியா போச்சு. I really enjoyed myself. So, thank you. சூப்பர், தேங்க்ஸ். உங்களுக்கு தான் சொன்னேன். தேங்க்யூ. எஸ், உங்ககிட்ட சொல்லும்போது ஒரு டிஃபிகல்ட்டி கண்டிப்பா இதுல இருக்கும். ஒரு மியூசிக் வீடியோ இருந்தாலுமே அதுக்கு ஒரு எஃபர்ட்ஸ் இருக்கு, அதுக்கு ஒரு நம்ம ஒரு டைம் கொடுக்கணும், டெடிகேஷன் ஒரு விஷயம் இருக்குல்ல. வாட் இஸ் தி டிஃபிகல்ட் பார்ட் இன் இட்? இந்த ஒரு I think the challenging part for me is I'm not a trained dancer. எனக்கு டான்ஸ் வந்து ஒரு ஹாபி, ஒரு பேஷன். அப்படியா? Yeah, I'm not. நான் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணேன்னா தெரியுது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். I enjoy dancing a lot, but I'm not நான் ஒரு ப்ரொஃபஷனல் டான்சர் கிடையாது. So I think the challenging part for me is like the dancing portion and also rapping and the fast lyrics வரும் இல்லையா பாட்டுல. So like lip syncing to the music and dancing accordingly, அதான் ஒரு சேலஞ்சிங்கான பார்ட்டா இருந்துச்சு. But I think I don't know, like in the like நிறைய rehearsals கொடுத்து like TDC, I rehearsed a lot with them. So அதனால while shooting for it, it seemed very like I think it came very effortlessly on the day of the shoot. But before that, I think in the rehearsal appo rapping and dancing to the rap part was a bit challenging for me, but I had fun. So yeah. Nice. Hi Alexandra. Hi. ரொம்ப சைலண்டா இருக்கீங்களா நீங்க? I mean, like that's the way I am. So நைஸ், சூப்பர். எனக்கு நான் உங்களை பற்றி வந்து நிறைய விஷயம் கேள்விப்பட்டோம். நிறைய ஏஆர் ரஹ்மான் சார் பேண்டில் பாடுறீங்க, தக் லைஃப்பில் ட்ராக் பண்ணியிருக்கீங்க, அண்ட் விண்வெளி நாயகா அதில் நீங்கள் ஒரு பார்ட்டாக இருக்கீங்க. அதுக்கப்புறம் 10 தலையில் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்படிங்கும்போது ஸோ ஹாப்பி. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நிறைய விஷயங்கள் பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கீங்க. அண்ட் அந்த வரிசையில் வந்துட்டு மிட் நைட் ரோஸா, how was it? How was the feeling? it was amazing because the song was very different and as Saran told that we have already worked together. So he called randomly one day and then we have to record a song. So I came and then I heard the song. It was great to listen to. And then the difficult part was for me is that the lyrics portion, because I'm not a Tamilian. So I'm from Kerala, but I was born and raised in Rajasthan. So it was kind of difficult part for me. But other than that, the song was amazing. Like, the vibe and everything of the song, it really matched my voice, my texture. So it was really great. எனக்கு ஒரு டவுட் இப்போ வருது ப்ரோ. யூஸ்வலாக ஒரு பாட்டு பாடணுன்னா அந்த லிரிக்ஸு, அந்த வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு எமோஷ்னல் கனெக்ட் ஆனால் தான் பண்ண முடியும். அப்படிங்கிறதே நிறைய பாட்டு ஃபீல் பண்ணி பண்ணும். நீங்கள் அலெக்சாண்டரை சூஸ் பண்ணும்போது அவங்க சொல்கிறாங்க நான் ஐம் நாட் ஃப்ரம் தமிழ் அப்படிங்கும்போது அவங்க எப்படி அதை எடுத்து பண்ணாங்க? ஒரு எமோஷ்னல் சின்னதாக ஒரு எமோஷ்னல் கனெக்ட் இருக்கணும் ஒரு பாட்டு பாடணும் அப்படிங்கும்போது. ஏன்னா நிறைய பேருக்கு அது வந்து நம்ம கேட்கும்போது நம்ம ஃபீல் பண்ணும். அப்படிங்கும்போது அந்த விஷயம் நீங்கள் எப்படி அவங்களை சூஸ் பண்ணீங்க? ஆனால் இது நம்ம இண்டஸ்ட்ரியில் ஜென்ரலாக இது ஒன்றும் புதுசு இல்லைல்ல. நிறைய பேர் ஸ்ரேயா கோஷல் இருக்காங்க, எக்கச்சக்கமான கிரேட் சிங்கர்ஸ் வந்து ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ் இருக்காங்க. ஆனால் இவங்க வந்து ஈஸியாக இன்னொன்று ஈஸியாக எடுத்துப்பாங்க. ஓகே. ஸோ நம்ம ஒன்று சொல்லிட்டோம். அண்ட் மியூசிக் இன்னொன்று லாங்குவேஜ் கிடையாதுல்ல, அது ஒரு எமோஷன் தான்ல. ஸோ அதை கேட்கும் போது அவங்களால அதை எமோட் பண்ண முடியுது. அந்த அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அது லிரிக் என்னன்னு சொன்னோன்னா அவங்க அதை எடுத்துக்கிறாங்க. ஸோ அதை உள்வாங்கிட்டு தான் பாடுறாங்க. ஆப்வியஸ்லி all thanks to him, he really guided me well. If he was not there, it would have been very difficult for me. But thank you, sir. தேங்க்ஸ். உங்ககிட்ட ஒன்று கேட்க, உங்களுக்கு இந்த அர்த்தம் எல்லாம் தெரியுமா? அந்த லிரிக்ஸோட அர்த்தம் எல்லாம் தெரியுமா? I know that it's about self worth and how you can stand up for yourself and you have to stand strong no matter whatever happens. So it's about that. சூப்பர். அவர் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த எமோஷன் நீங்கள் ஃபீல் பண்ணி, மியூசிக் இஸ் அன் எமோஷன், அது நீங்கள் அந்த எமோஷன் கனெக்ட் பண்ணி பாடிருக்கீங்க. கரெக்ட். செல்ஃப் வர்த் அதெல்லாம் சொல்லும் போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஃபீலோட பாடிருக்கீங்க. சூப்பர்.
ஸோ ஏஆர் ரஹ்மான் சார் கூட நீங்கள் நிறைய ஒர்க் பண்ண நாங்கள் பார்த்துட்ருக்கோம் தெரிஞ்சுக்கிறோம். அப்படிங்கும்போது அவர் உங்களை ஃபஸ்ட் டைம் இருக்கா திட்டியிருக்காரா? Not really, but I have a problem of not hitting the notes right. So I guess there was one incident where like he kept recording me for one line again and again, and I was not able to do it. So I guess he got little irritated. That's all. But he didn't yell at me or anything. கம்பெனி சீக்ரெட் வெளியே சொல்ல மாட்டேறீங்க? No, nothing, nothing like that. This is what happened. ஓகே. ஃபர்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட் அவர்கிட்ட இருந்து நீங்கள் ஏதாச்சும் ஒர்க் பண்ணும்போது நடுவில் சொல்லிக்கிறேன். Okay, so he has complimented me many times, I would say. But there was one incident I would like to share where it felt really, I don't know, a lot of emotion. I guess the second time, third time, I went to the studio. A sir called me for a recording, and then I went there, and it was like around 2 o'clock at night, 2 a.m. And I went inside the studio, and sir came. He was having a chocolate in his hand. and then he looked at me, and then he went on with the chocolate, and then he came back again and he gave me that chocolate, that you keep it, like you know, you have it. And then I was like, oh my god, You should frame the wrapper. Exactly. He was like AR sir giving me chocolate. I was like, what? Yeah. So like that was a really really happy moment for me. So yeah, I even have the wrapper with me. யாவது ஹேப்பன். நைஸ். ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கலாம் நாம. 100%. மறக்க மாட்டோம். நீங்க சொல்லும்போது அங்க சில டேக்ஸ்ல எடுத்தீங்களா? மிட்நைட் ரோஸ்ல எவ்வளவு டேக்ஸ் எடுத்தாங்க? நிறைய ஒரு சிங்கிள் டேக்ல அடிச்சாங்களா இல்ல கொஞ்சம் டேக்ஸ் போச்சா? இல்லை ஆக்சுவலாக அவங்க சொல்கிறாங்க நோட்ஸ்லாம் கரெக்டாக ஹிட் பண்ணிடுவாங்க. கரெக்டாக ஹிட் பண்ணிடுவாங்க. என்னன்னா லைக் ஆப்வியஸாக அவங்க லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, அதுக்காக தான் டெக்ஸ்ட் போகுமே தவிர லைக் எமோஷனுக்குலாம் பெருசாக போகாது. வந்தாங்க சீக்கிரம் முடிச்சிருவாங்க. லைக் Yeah. சூப்பர். ஃபாஸ்ட் லேர்னர் தான். And also, sir has told many things. I was in a place where I was not confident in me, you know, confident in myself. Like, you know, what am I going to do? That is the time when sir called me. And then when he heard my voice, I thought that he won't like it. But then he kept calling me back. And then he told me multiple times that you have an international voice. Wow. And that really gave me a lot of confidence. And I was like, okay, Alex, let's do this more and more. Yeah. இப்போ அலெக்ஸ்குள்ள ஒரு ஃபீலிங் இருக்கும், அலெக்ஸ் இதுக்கு மேல நேஷனல் இல்ல இன்டர்நேஷனல் அப்படின்ட்டு. கரெக்டா? சூப்பர். கமிங் பேக் டு சஞ்சனா. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஆப்வியஸாக இந்த கேள்வி வந்து நிறைய இன்டர்வியூ நிறைய இடத்துல கேட்டிருப்பாங்க. பட் இது யூஸ்ஃபுல்லாக இருக்காம இல்லை அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. ஸோ ஒரு துப்பாக்கியில சஞ்சனாவோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்குமே நாங்கள் வந்து பார்க்கும்போது சஞ்சனா வந்து துப்பாக்கியில விஜய் சாரோட தங்கச்சியை பண்ண சஞ்சனா அப்படிங்கிற ஒரு ரோலு அது நினைக்கும் போது ப்ரௌடாக இருக்கா? இல்லை நிறைய நம்ம ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டோமே அதுக்கான கொஞ்சம் கரெக்டான ரெக்கக்னிஷன் கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எங்கேயாச்சும் இருக்கா? 100% இருக்குங்க. பிகாஸ் ஆரம்பத்தில் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். when I was like வெரி யங், சின்ன பொண்ணாக இருக்கும்போது நம்ம விஜய் சார் கூட நடிச்சிட்டோம். அண்ட் வந்ததே ஒரு 4 சீனுக்கு தான், அதுக்கு மேலே நான் பண்ணல. ஸோ நான் யோசிச்சேன், சரி 4 சீன்லாம் யார் பார்த்து அப்படியே நோட்டீஸ்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு. அந்த 4 சீன் வந்து இது வரைக்கும் வந்து நோட்டீஸ் பண்ணிட்டு இன்னும் சொல்கிறாங்கன்னா, ஸோ ஆப்வியஸ்லி இட் ஃபீல்ஸ் வெரி நைஸ். பட் அட் த சேம் டைம் ஐ ஹவ் டன் பெட்டர் ரோல்ஸ் ஆல்சோ. பிகாஸ் அதில் எனக்கு சுத்தமாக நடிப்பே வராது. So இப்போ வந்துட்டு it's been like so many years and I have definitely feel like I have done other roles also that are more important, that kind of challenge me also as an artist and as an actor. So கண்டிப்பா எனக்கு வந்துட்டு இந்த ரோல்ஸுக்கும் ரெக்கக்னைஸ் பண்ணாமே, இந்த ரோல்ஸுக்கும் வந்துட்டு லைக் பார்த்து ஏதாச்சும் they can come and talk to me about that also அப்படின்னு சொன்னேன், especially in interviews. இது வந்து எனக்கு பர்சனலி சொல்றதில்ல, ஓகே ஜென்ரலா. பட் சீக்கிரமா உங்களுக்கு அது கண்டிப்பா நடக்கும். நிறைய ரோல்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. அண்ட் அதுக்கான ரெக்கக்னிஷன் துப்பாக்கியோட ஒரு 100 மடங்கு உங்களுக்கு கிடைக்கும் நான் வேண்டிக்கிறேன். இன்க்ளூடிங் மிட்நைட் ரோஸாவும் உங்களுக்கு அது கிடைக்கும். இன்னொரு கேள்வி, ஸோ நீங்க யார் ஃபேன்? நான் தளபதி. நானும் தளபதி ஃபேன், அதனால கேட்கிறேன். ஸோ தளபதி ஃபேன் கிட்ட ரீசெண்டாக எப்போச்சும் மீட் பண்ணி ஏதாவது பேசுனீங்களா? இல்லை ஆக்சுவலி இல்லை, துப்பாக்கிக்கு அப்புறம் மீட்டே பண்ணதில்ல. பட் ஆப்வியஸ்லி ஏதாச்சும் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஐ வில் மேக் ஷூர் ஐ கோ ஃபர்ஸ்ட் 3 days போய் பார்த்துருவேன். அது 100%, நோ டவுட். யா, எனி ரீ-ரிலீஸ் எனிதிங் ஐ அம் லைக் ஐ நீட் டு கோ வாட்ச் இட். ஸோ ஓகே, நீங்க ஒரு ஃபேனாக இருக்கீங்கல்ல, நான் இதுவும் கேட்டுறேன். ஸோ இப்போ வந்து விஜய் சார் படத்தில் கூப்பிட்டா கண்டிப்பாக போவீங்க. அதை தாண்டி வந்து ஒரு சோஷியல் காஸ்க்கு, ஒரு மக்களுக்காக அப்படின்னா நீங்கள் சஞ்சனா ஜாயின் பண்ணுவாங்களா அந்த இடத்துல? சோஷியல் காஸுக்கா? இப்போ ஒரு புது ஒரு வெஞ்சர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இல்லையா? ஆமா.
அரசியலுக்கு வருவாரா சஞ்சனான்னு கேட்குறேன். அரசியலுக்கு நான் வரவேன்னு கேட்குறீங்களா? சஞ்சனா அரசியலுக்கு வருவாங்களா அப்படிங்கிறதா கேள்வி. No, நான் போக மாட்டேன். அரசியலுக்குள்ள நான் போக மாட்டேன். I'm happy where I am, so yeah. But also I'm very happy for Vijay sir. He's doing something like மக்களுக்காக பண்ணிட்டு இருக்காருல்ல. So I'm very happy about his like this decision or whatever. If he's happy, then all of us are happy and we're going to support him. So yeah. சூப்பர். இன்னொரு விஷயம் எனக்கு வந்து பர்சனலாக எனக்கு வந்து ரொம்ப ப்ரௌடாக இருந்தது உங்களை பற்றி என்னென்னா, இங்கே ஒரு பொண்ணு என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ஃபர்ஸ்ட் பார்த்து துப்பாக்கினால் அதை நான் சொல்கிறேன். ஒரு பொண்ணு பார்த்தா கட் பண்ணால் பாலிவுட்டில் நடிக்கிறாங்க, நெட்ஃப்ளிக்ஸில் வராங்க, டிவி ஆன் பண்ணி நெட்ஃப்ளிக்ஸ் அந்த ஐகானில் வராங்க, மாஸ்ரா அப்படின்னு இப்போ தான் உங்ககிட்ட பேசுகிறேன். பட் பர்சனலாக பார்க்கும்போது ஒரு பாலிவுட்டில் கோலிவுட்லேருந்து ஒரு பொண்ணு போய் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? ஹவுஸ் பாலிவுட் எப்படி ட்ரீட் பண்ணாங்க, எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம்? I think it was amazing, and first of all I think right now இப்போ யாரும் அந்த மாதிரி பார்க்கறது இல்லை, like Bollywood, Collywood, அந்த மாதிரி nobody like differentiates like that. No, it's become one industry and different languages are all working. It was an amazing experience. I think the team I got to work with, romba lucky, I got very lucky to be working with that team. And it was just like on screen irukattum, off screen irukattum. I think as an artist also, the director like really helped me see my full potential as an artist. So I loved it. And like they're very inclusive and ஒரு எல்லாருமே ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. அமேசிங் ரெஸ்பெக்ட் அண்ட் ஒரு நியூ கமர் மாதிரி நான் ஃபீல் பண்ணலாங்க. வெரி வார்ம் அண்ட் வெல்கமிங், லைக் கோ ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், லைக் டிரெக்டர், லைக் எவ்ரிபடி. ஸோ இட் வாஸ் லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ். லைக் யா, ஸோ ஐ என்ஜாய்ட் இட் அ லாட். ஒரு அப்கமிங் ஆக்டரா எனக்கு வந்து அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நீங்க அவ்வளவு தூரம் போய் பண்ணும்போது. அடுத்தது வந்து சஞ்சனா வந்து பாலிவுட்ல இருந்து ஹாலிவுட் போகணும்னு நான் வேண்டிக்கிறேன். வந்து இன்டர்நேஷனல்ல போயிட்டு எனக்கு பாடுவாங்க, நான் நடிப்பேன். சோ தட் இஸ் தி திங். அவரங்க கம்போஸ் பண்ணுவார். அவர் வந்து கம்போஸ் சாரி சார் கம்போஸ் 100% that goes without saying. மிட்நைட் ரோஸ்ல ஹார்லி குயின் மாதிரி காட்டி இருக்காங்க சஞ்சனாவை. சோ டெஃபினட்டா thanks to him for that for sure. உங்ககிட்ட இன்னொரு கேள்வி கேட்கிறேன். ஓகேயா? சோ இப்ப இருக்க சஞ்சனா ஒரு 10 வருஷம் முன்னாடி, ஒரு 20 இயர்ஸ் ஏஜ் ஆசர்ல இப்ப இருக்க சஞ்சனா ஒரு 20 இயர்ஸ் சஞ்சனா கிட்ட போய் ஒரு விஷயம் வந்து பண்ணணும், இது பண்ணிருக்கலாமோ இல்ல இது பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் எனக்கு. When it comes to your career decision, listen to your gut feeling more than what people tell you around you. Like do what your intuition tells you, because 100 பேர் 100 விஷயம் சொல்லுவாங்க. வெல் விஷஸா இருந்தாலும் of course they want the best for you, but அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொல்லுவாங்க, நம்ம gut feeling நமக்கு வேற ஏதாச்சும் ஒன்று சொல்லும். So listen to your gut feeling when it comes to your career and make the right decision is what I would tell myself. Don't listen to anybody else. Put yourself first. Yeah. இதான் சொல்லிருப்பீங்க. Yeah, 100% put yourself first. ஒரு விஷயம் பண்ணிருக்கலாமே அப்போ நினைக்கிறது? Honestly சொல்ல போனோம்னா I'm very happy with the roles I chose, but I feel like அந்த டைம்ல வந்து 2-3 ஆப்பர்ச்சுனிட்டி நான் விட்டுட்டேன்னு எனக்கு ஒரு ஸ்மால் ரிக்ரெட். ஐ மீன் கிரட்ஜ் அப்படின்னு இல்லை, பட் ஒரு ரிக்ரெட் தட் இது பண்ணியிருந்தா நம்ம இன்னும் லைக் இந்த தமிழில் வந்துட்டு இன்னும் நம்ம நிறைய ரோல்ஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு ஒரு தாட் இருக்கும். பிகாஸ் ஐ ஃபீல் லைக் அந்த சிஸ்டர் ரோல் நிறையா பண்ணதுனால ரொம்ப ஸ்டீரியோ டைப் பண்ணிட்டாங்கல்ல, என்ன ஒரு லேபிள் போட்டாங்க. ஸோ அது மேபி ஐ குட் ஹவ் chosen something else அப்படின்னு ஒரு தாட் வரும் எனக்கு அப்போ. அவ்வளோதான். சூப்பர். அதெல்லாம் நீங்கள் 20 இயர்ஸ் தான். ஐ மீன் இப்போ இருக்க சஞ்சனா வந்து இன்னும் சீக்கிரமாக அதை பண்ணிடுவாங்கன்னு தெரியும். அண்ட் ப்ரோ இதில் வந்து நான் காரில் வரும்போது கேட்டுகிட்டே வந்தேன். இப்போ இது ஆக்சுவலி என்ன ஜேர்னர்? நான் வந்து ரொமான்டிக்கான பாட்டு நிறைய கேட்பேன், பிரேக்கப் பாட்டு நிறைய கேட்பேன், ஆக்ஷன் இந்த மாதிரி மாசான விஷயம் நிறைய கேட்பேன். இது நான் வந்து என்ன ஜேர்னர் இந்த பாட்டு ஒரு மாதிரி புதுசாக இருக்கே, அதான் கேட்குறேன். என்ன ஜேர்னர் இந்த பாட்டு? ஜான்ரா நீங்கள் டிப்பிக்கலாக கேட்குறீங்க சாங்கோட ஜான்ரா அப்படின்னா அது வந்து ஒரு சால்சா அண்ட் ஹிப்ஹாப் இருக்குது. அண்ட் இது ஒரு மிக்ஸ் தான், எல்லாத்தோட மிக்ஸ் தான் அது. எனக்கு என்னென்னா பாட்டு ஒரே இப்படி ஆரம்பிச்சிச்சு, இப்படி ஒரு கோடு போட்டு இப்படி முடிஞ்சிருச்சு அப்படின்னு இல்லாமல் சம் வேரியேஷன்ஸ் இருக்கலாம் பாட்டில் அப்படிங்கிறது இந்த பாட்டுக்கு இருக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. நாட் ஃபார் எவ்ரி சாங், இந்த பாட்டுக்கு அப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து தோணுச்சு எனக்கு. ஸோ லைக் ஆப்வியஸாக அப்படி போச்சு. அண்டு ஐக்கி அவங்களோட கான்ட்ரிபியூஷனும் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரேப் போர்ஷன் வரும்போது. இன்னொரு கேள்வி, அது இந்த பாட்டு பார்த்தேன், அதில் ஒரு பையனுமே இல்லைங்க. அது ஒரு பையனுமே இல்லை, பார்க்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பட் என்ன ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, இல்லைங்க ஏதாவது பையன் தான் வருவான், கிளைமேக்ஸில் தான் வருவாங்க அப்படி இப்படின்னு யோசித்தேன். பட் எனிவேஸ் வந்து ஃபுல்லாகவே கேர்ள்ஸ் பார்க்க ஹாப்பியாக தான் இருந்துச்சு. எனி பர்டிகுலர் ரீசன் பெண்கள் வச்சு தான் பண்ணணும் அப்படிங்கிறதாச்சும் ஒரு ஃபுல் கான்செப்டுவலாகவே சரி, இல்லை ரைட்டிங்கில் அந்த மாதிரி இருந்துச்சா, இல்லை
பெண்கள் நம் கண்கள் பிடிக்கும் பெண்கள் நிறையா அப்படிங்கிறதுக்காக இந்த இது உருவாக்குனாங்களா? என்ன ரீசன்? ஆக்சுவலாக இந்த பாட்டில் 6 பசங்க இருக்காங்க. ஆஃபீஸில் வந்து 6 பேர் சுற்றி இருப்பாங்க ஆக்சுவலாக இருந்தாங்க. பட் ஆனால் பாட்டு வந்து எனக்கு இது வந்து அபவுட் அ கேர்ள். இது வந்து அப்படி தான் உருவாச்சு. அண்டு அப்படி தான் அது வந்துச்சு. ஸோ அதனால் லைக் ஸ்பெசிஃபிக்காக இப்படி தான் பண்ணணும்லாம் இல்லை. எனக்கு நிறையா பெல்லி எலிஷ் சாங் கேட்பேன். அண்ட் அங்கே கேபாப்பில் வந்து நிறையா ஃபுல்லாக கேர்ள்ஸ் வச்சே சாங்ஸ் வரும். ஸோ அப்படி ஒரு சாங்காக இருக்கலாம், இண்டிபெண்ட்டாக இருக்கும்போது அப்படி ஒரு சாங்காக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் தோணுச்சு. இப்படி தான் பண்ணணும்லாம் கிடையாது. மேபி அடுத்த சாங் ஃபுல்லாக மென்னை வச்சு கூட இருக்கலாம், திரும்ப மென் அண்ட் உமனை வச்சு கூட இருக்கலாம். ஸோ லைக் அது எக்ஸ்ப்ளோரிங் தான். சூப்பர். He's writing good characters and good storylines for women, so it's nice. நானா யோசிக்கிறீங்க கான்செப்ட் வைஸ் and everything, so சூப்பர் ப்ரோ. வாழ்த்துக்கள், நிறைய விஷயங்கள் பண்ணேன். ஸோ எஸ், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அலெக்சாண்ட்ரா வந்து பாட வைக்காம போனா இப்படி கரெக்டா? நீங்க ஒரு பெரிய சிங்கர் அண்ட் அதை தாண்டி இவர் வந்து சொன்னார் பயங்கரமா பாடுவாங்க, லைவ்ல பாட வச்சிருங்க இப்ப அப்படின்னாங்க. அதுதான் நானும் கேட்கலாமா? அந்த Thank you. I'll just see the lyrics and sing Yes, because yeah. I might do mistakes since I don't know Tamil. Okay. Rosa, 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 Rosa. லைட் டைம் இல்லைனா உன் லைட் இல்லைதா நான் முடுக்கத்து மின்மணியை பறக்கிற ஜெட் ஃப்ளைட் இல்லைனா செம்ம ஹைட் இல்லைதா ஏன் ஆசையில் 1 by 1 நடத்துவேன். எனக்கு கிடைச்ச இந்த டைம் இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு வைப் இல்லை, எனக்கு பிடிச்ச ஒரு லைஃப் இல்லை. நான் நீ ராஜா மிடு நைட்டு ரோசா மினுக்குது லைட் ஹவுஸா மிடுக்குது மாடர்ன் போஸா வர பத்துக்குதடா. சூப்பர் சூப்பர், பயங்கரமா இருந்துச்சு. சூப்பரா பாடினீங்க. அது லைவ்ல கேட்கும்போது சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா நம்ம கம்போசிஷன்லாம் இருக்கும்போது அது கொஞ்சம் டியூன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல வச்சு வரும்போது பயங்கரமா இருக்கும். பட் லைவ்ல கேட்கவே சூப்பரா இருந்துச்சு. அது வந்து வேற மாதிரி ப்ரோ. அண்ட் இனி ஒரு முக்கியமான விஷயம், ப்ரொடக்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்குன்னு பார்க்கும் போதே தெரியுது. நீங்க அதை பத்தி சொன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் டிவி கண்ணன் டைரக்டர், அவர் தான் ப்ராஜெக்ட் எனக்கு, அவருக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ அவர் வந்து இது மாதிரி ஒரு சாங் ஒன்று பண்ணணும், இது மாதிரி வீராஜ் கிரியேட்டிவ்ஸ் இருக்காங்க, இது மாதிரி ஒரு சாங் ஒன்று பண்ணணும் போது தென் நாங்கள் லைக் நான் கூட நினச்சேன் ஓகே இந்த பாட்டை நம்ம ஒன்று பாட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும், இதெல்லாம் இருக்கணும். ஒன்றுமே இல்லை, அவங்க கேட்டாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. தென் டில் த ரிலீஸ் வரைக்கும் எந்த ஒரு எப்படி சொல்கிறது, இப்போது இது கூடாது இல்லை இது வேணாம் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. த கிரியேட்டிவ் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மொத்தமும் கொடுத்தாங்க. லைக் அது வந்து அதுதான் பிக்கெஸ்ட் விஷயம் இல்லை? கண்டிப்பாக, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப இருந்துச்சு. எக்ஸப்ட் ரெண்டோ அண்ட் அதுக்கப்புறம் வந்து விக்டர் பிரபாகரன் இபி, அவர் ரொம்ப பெரிய சப்போர்ட் அவர். லைக் தென் ஆஃப்டர் தட் சினிமோட்டோகிராஃபர் சதீஷ் அண்ட் எடிட்டர் ராகேஷ், ஒர்க் பண்ண டைரக்ஷன் டீம் எல்லாமே இந்த ரசாக் அண்ட் எவ்ரிபடி ராஜகோபால். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பெரிய, அதாவது இவங்க இல்லைனா இது முடிஞ்சு வந்திருக்காது. பாட்டு வந்து கண்டிப்பாக இதை வந்து பண்ணியிருக்க முடியாது ஆப்வியஸாக. ஸோ அது வந்து ஒரு பெரிய சப்போர்ட் இவங்க பண்ணது. சினிமோட்டோகிராஃபர் சைட்லேருந்து நான் ஆர்ட் டைரக்டர் தினேஷ் எல்லாருமே அவங்கெல்லாம் வந்து பயங்கரமான சப்போர்ட். அது இல்லைனா வந்து கண்டிப்பாக இது வந்து முடிச்சிருக்க முடியாது. லைக் பிகெஸ்ட் தேங்க்ஸ் எல்லாருக்கும். அதுதான் சூப்பர். ஏன்னா பார்க்கும்போதே தெரியுது. ஏன்னா ஒரு ஆர்ட்லேருந்து லைட்டிங் இருந்து காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட், கேமரா டிபார்ட்மெண்ட், டைரக்டர் முக்கியமாக எல்லாருமே பார்க்கும்போதே ஒரு அவுட்டாக பார்க்கும்போது அந்த டீம் எவ்வளோ உழைச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஃபுல்லாக தெரியுது. இல்லைன்னா அவங்கவுங்க ஜாப் செய்யாமல் எல்லாத்துலேயுமே எல்லாரும் இன்வால்வ்டாக இருந்தாங்க. ஸோ நீங்கள் யாரை கேட்டிங்கனாலும், இப்போ சதீஷ் சினிமாட்டோகிராஃபர் கேட்டிங்கன்னா என்ன நடக்குதுன்னு தெரியும். எடிட்டர் வந்து ஸ்பாட்டில் ஃபுல்லாக இருந்தான். அவன் லைக் ஆல்மோஸ்ட் டைரக்ஷனில் ஒர்க் பண்ணான். பயங்கரமான ஹெல்ப்பு. அண்ட் டிவி கண்ணன் டீம், டைரக்டரோட டீமு எல்லாருமே வந்து பயங்கரமான ஒரு அவங்கெல்லாம் இல்லைன்னா கண்டிப்பாக இது வந்து ஒன் டேல வந்து அச்சீவ் பண்ணியிருக்க முடியாது. இது பயங்கரமான ஹெல்ப்.
சூப்பர். ஒரு 24 ஹவர்ஸ்ல ஒரு சூப்பரான ஒரு ஆமா project ஆமா கொடுத்திருக்கீங்க. கண்டிப்பா I think for us more than result வந்துட்டு எப்படி வேணாலும் வந்தாலும் எங்களுக்கு ஓகே. We just knew we had a great time working ஆமா, behind ஆமா, the scenes. Like outcome whatever happens let it happen அப்படின்னு விட்டுட்டோம். ஆமா, Because ஆமா, ஆமா. நம்ம வந்துட்டு பின்னாடி வந்துட்டு அவ்வளோ லைக் ஹார்ட் ஒர்க் அவ்வளோ லைக் ஒழிச்சு விட்டுட்டு we very convinced at the end of the day ஒரு okay நமக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு. Yeah. ஆப்வியஸா இதுக்கெல்லாம் பின்னாடி வீராஸ் கிரியேட்டர்ஸ் அவங்க ஃபன் பண்ணலன்னா இது வந்து Yeah. நடந்திருக்கு கண்டிப்பா. யா இப்பெல்லாம் வந்து ஒரு படம் ரிலீஸ் பண்ற மாதிரி தான் ஒரு மியூசிக் வீடியோமே அவ்வளோ கிரேஸ் ஆமா இருக்கு. கண்டிப்பா அதுக்கு ப்ரொமோஷன் பண்ணணும், அதை போய் சேர்க்கணும், அது அண்ட் அதை வந்து ஒரு பிராண்ட் பண்ணணும், எல்லாமே இருக்குல்ல. அது வந்து ப்ராப்பரா அது வந்து லைக் till now they are doing ஃபுல்லி இன்னும் பண்ணுவாங்க அது. ஸோ லைக் அண்ட் நியூ அவங்க இப்போதான் ஸ்டார்ட் அப் இது. இன்னும் அடுத்தது நிறைய சாங்ஸ் அவங்க கிட்ட இருக்குது, நல்ல இன்ட்ரெஸ்டிங் மியூசிஷியன்ஸ் இருக்காங்க. ஸோ கண்டிப்பா ஹோப்ஃபுல்லி they will do. கண்டிப்பா அந்த ப்ரொடக்ஷன்ல இருந்து நம்ம நிறைய பாட்டுகளே வந்து நம்ம யா கண்டிப்பா ஆமா எக்ஸ்பெக்டிங் மோர் நானும். Definitely. சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். இப்போ நம்ம கேம் செக்மெண்ட் போகலாம்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கேம் தான். நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து ஒருத்தங்களுக்கு வந்து அந்த ஒரு பாட்டோட பிக்சர் காட்டுவேன். ஓகே, Oh, okay. அவங்க வந்து 2 பேருக்கு நடிச்சு காட்டுவேன். Oh. ஓகேயா? அந்த பாட்டுல வந்து ஆக்டிங்னா சஞ்சனா தான். Hey, no. சரி, It's a okay. fun game Acting for is all equal to of us. Sanjana. ஆக்டர் வச்சு அதை ஆரம்பிச்சிடலாம் நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து Should I come there? யா பார்க்கணும் இல்ல இல்ல, போட்டோ. அவங்க 2 பேரும் திரும்ப சொல்லிட்டு வரணும். Okay, சரி. ஓகேயா? Yeah. கண்டுபிடிக்கிறீங்களா? Yeah. இது Hey, they'll cheat, I think. சீட்டிங். Hey, அதுவும் close இவரை பார்த்து கூட Oh, நம்மள I மாதிரி haven't இருக்கு. seen it. ஓகேயா? I'm supposed to act it out for you and you're supposed to guess. So yes. Okay, got it. You know what song, no? Yeah. பார்த்தாச்சா? So okay. அவங்க I have to வந்து stand up for this, I think. No. உட்கார்ந்து உட்கார்ந்து கூட பண்ணலாமா? Ah, okay. Okay. We'll just look at you and How do I do this? ஓகே அப்படி போடு. He guessed it. I did this step, I did that. He guessed it. அப்படியா? Yeah. God, it was the same song. Yeah. யா பரவாயில்ல. அவங்க அதான் இதெல்லாம் பண்ணுவான். ஆமா, How you ஆமா. எப்படி guess பண்ணீங்க? அந்த ஒரு நல்ல இந்த step. See? தலப்பா. நல்ல ஆக்ட்ரஸ் அப்படிங்கறத வந்து ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க சஞ்சனா. அண்ட் அடுத்தது வந்து அலெக்சாண்ட்ராக்கு வந்து இந்த இது கொடுக்க போறோம். Okay, do your best. It's okay. Whatever comes to you best. அலெக்சாண்ட்ரா ஒரு ஆர்டிஸ்ட்னா நமக்குள்ள ஒரு சிங்கர் தாண்டி ஒரு நடிகரும் உள்ள இருப்பாங்க. சரி, நம்ம திரும்பிக்கலாம். பேசுற அப்படியா? தமிழ் Okay, உங்களுக்கு okay. புரியாது, தெரிஞ்சா நான் பேசுறேன். நீங்க I'll photo try my மாத்துங்க. best. Come on. She knows the song. Do Oh it, my do it. God. Do it. You guys should get it. Okay, you should open the mouth. Oh, okay, all right. Do it. You got this. Photo, mirror, light, wall, yellow, sun. சுத்துது. Or do the actor from the movie. Best time, money. No money. Good. Money, watch, dial, time. மூன் லைட் Time liye. இல்லையா? Time. Now, do the actor from the movie. Do the actor or actress. Okay, இன்னும் 30 seconds தான் இருக்கு. Time, movie. Watch. நீங்களும் கெஸ் பண்ணுங்க சார். அதான் டைம், மூவி, வாட்ச், கிளாக். வேற ஃபர்ஸ்ட் வேர்ட் போலாம். First word. How will I do first word? ரொம்ப Got கஷ்டம். it. Come on, you got it. Do the actor also. அது யாரு? Actress. Okay. Curly hair. ஐயோ யாருக்கு என்ன curly hairனா எல்லாருக்குமே Okay. வாட்ச், black. இன்னொரு ஹிண்ட் தரேன். யாரு பாடுனாங்கன்னு சொல்லிருங்க. நீங்க லாவெண்டர் lavender. ஓகே Oh, ஓகே sorry. No, it's okay. It's the நேரம். Okay. இப்போ குட் சூப்பர். நேரம் ரொம்ப ட்ரை பண்ணாங்க. பட் இப்போ வந்து நம்ம சரண் ப்ரோக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம். Turn off things. ஃபெயில் But சரியா? ஃபர்ஸ்ட் டே ஃபெயில். பண்ணுங்க எல்லாம். ஓகே. கண்ண மூடிக்கோங்க. ஏய் சஞ்சனா பிட் அடி. நான் Okay. பார்க்கல. ஓகே. யா ஓகே ஆக்ஷன். Sanjana only will get. என்னது? எம்ஜிஆர் God. எம்ஜிஆர் பண்ணு. வேண்டிக்கிறாரு ப்ளீஸ். இப்ப பண்ணுவாங்க பாரு. ஓகே Come on. ஒரு எந்திரிச்சு நின்னு பண்ணிடலாமா? அது வராது. பண்ணலாம் வாங்க எந்திரிச்சு நின்னு கையிலேயே பண்ணுங்க ஏதாச்சும். அந்த ஹுக் ஸ்டெப்பை அவர் போடுவார் இப்ப. Wait, எடுங்க ஆசை கூட. யா ஏங்க அது உடனே கண்டுபிடிச்சீங்க. Something like this. I was like, wait, is it ஆசை கூட? சரி ஓகே. இப்ப அடுத்து அவர் பண்ணுவார். We'll do it. Game is fun. I like it. கண்ண மூடிக்கோங்க. Hey, my turn, no? இல்லங்க. Okay. அவருக்கு- நானே வா. ஆமா, என்னங்க கண்டுபிடிச்சிட்டீங்க? எந்திரிங்க நான் சொல்றேன். ம்
ஐயோ ஓகே ஆக்ஷன். கட்சி சேர கட்சி அவர் பெர்ஃபார்ம் பண்ண விடுங்க. பண்ணுங்க காதல் அதெல்லாம் வராது. ஐயோ, ஓகே I டான்சர் guess அதெல்லாம் sorry. வராது. கட்சி சேரோட ஹுக் ஸ்டெப் போடுங்க. கட்சி சேர ஒரு ஸ்டெப் சரி ஓகே இப்ப ஆசை கூட ஏதோ பண்ணீங்களே இப்ப நின்னு பண்ணுங்க. ஒரு எது mu- நானா? She'll sing it சத்தியமா for you. வராது. She'll இவங்கன்னா sing it. டான்சர் அவங்க Yes, sir. இவங்கள பாட வச்சீங்கன்னா பர்ஃபெக்ட்டா ஒரு மியூசிக் டைரக்டர் ஆடி பார்த்ததுல ஆடணும். யார் அதெல்லாம் சாயா பென்கரே டான்சர் நல்லா ஆடி இருக்கிறாரு. ஏய், நீங்கதாங்க. நீங்களும் மியூசிக் வராதுங்க. நீங்க வீர கிரியேட்டிவ்ஸ் வந்து அடுத்த ப்ராஜெக்ட் வந்து மியூசிக் டைரக்டர் டான்ஸ் பண்ண வைக்கிறேன்னு பிளான் பண்ணி அதெல்லாம் வேணாங்க. சுத்தமா வராது. சத்தியமா வராது. இவங்களே ஆட வைங்க. சரி ஓகே அடுத்தது ஓகேயா உங்களுக்கு போட்டோவா? பெட்டர் யா யா கண்ண முடிக்கும். Oh my goodness, how will I do this? ஓகே இங்க நீங்க பெர்ஃபார்ம் கூட பண்ணி It காட்டலாம். won't come correctly, I feel. Okay, I'll try. ஓகே You'll get- ஆக்ஷன். குதிரை ரேஸ். ஓகே ஓகே ஓகே. அது இருங்க. நாட்டு நாட்டு. பரவாயில்லைங்க ஃபயரா இருக்காங்களே. ஓகே அடுத்தது வந்து அலெக்சாண்ட்ரா. ஓகேயா அலெக்சாண்ட்ரா கண்ண முடிக்கும். Yeah, yeah, okay. ஓகே Oh, okay. You can do this. She knows. She knows. She knows. Get up, get up. You also have to get up and do it. Oh, va unkalaya. Va va. ஓகே இப்போ வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு இது. ஓகேயா இந்த நின்னீங்கன்னா கரெக்டா இருக்கும். She's like, whatever. Kisha. ஓகேயா இது வந்து நீங்க யார் எதுலாம் சொல்லக்கூடாது ஸ்டெப் போட்டு கண்டுபிடிக்கணும் வைக்கணும். Come on. அதுதான் டாஸ்க். Hook step challenge. ஸ்டெப் கூட ஞாபகம் இல்லையா? பண்ணலாம். Come on. கையிலே பண்ணுங்க. வாயே திறக்காம வாயே திறக்காம எப்படி வேணா நீங்க சொல்லுங்க தம்ஸ்ரத் மாதிரியே போலாம். இதோட Expressions also okay. நோ ஓப்பனிங் மவுத்யா. இல்ல அது ஞாபகம் இல்லைங்க. என்ன ஸ்டெப்னு கூட ஞாபகம் இல்லை எனக்கு. கையிலே பண்ணிடுங்க கால் பண்ணலனா கூட. என்ன வேணா சொல்லி பண்ணலாம். ஓகே சொல்லக்கூடாது வாயே திறக்கக்கூடாது. துப்பாக்கி. குட்டி புலி துப்பாக்கி. 30 செகண்ட்ஸ் தான் டைம். ஓ ரஜினி சாரா? மீசை. ஏன் படம் துப்பாக்கியா? என்னது அதுல ஒரு பாட்டா? எனக்கு புரியலையே. எனி டான்ஸ்? முடியலையா 30 செகண்ட்? துப்பாக்கி. துப்பாக்கி மீசை. ஏங்க துப்பாக்கில யாரு இப்ப நடிச்சிருக்காங்க? விஜய் சார் தலபதியா? அவரோட பாட்டா? எனக்கு இஸ் புட்டிங் தி ஸ்டெப். கம் ஆன். எந்த படங்க இது? இன்னும் 30 செகண்ட் முடியலையா? ரொம்ப நேரமா போயிட்டு இது இருக்கீங்க. 30 செகண்ட். நான் சொல்லுவேன் 30 செகண்ட் முடியும். வேற என்ன ஸ்டெப் போடுங்க. இட்ஸ் நாட் அப்படி போடு. ஐ நோ அகைன் வாண்ட் ரிப்பீட். சத்தியமா தெரியலங்க. ஃபெயில் இது. ஓகே நீங்க பண்ணுங்க. சார் ப்ரோ எனக்கு சூப்பர்ங்க. நீங்க பண்ணுங்க வாங்க. ஆன்சர் தானே வாங்க வாங்க ப்ரோ யா ப்ளீஸ். டூடு ஸ்லீவ். அதேதான் ஹீரோ துப்பாக்கி விஜய். விஜய் சார் யா. விஜய் சார் யா. ஓ ரஞ்சிதமே. ரஞ்சிதமே எஸ் யா. எஸ் that was ஹுக் ஸ்டெப் மறந்து போச்சு. எண்ட்ல அதுதாங்க ஒரு ஆடுவாரு. okay, okay. யா ஓகே லாஸ்ட் இப்போ யாரோட டர்ன்? I think it's mine, but உங்களோட turn. you guys can take it. உங்களோட தான். உங்களுக்கு ஆக்சுவலி கொஞ்சம் டிஃபிகல்ட்டா கொடுக்கணும். ஓகே நான் உங்களுக்கு காதுல சொல்லலாமா? யா ப்ளீஸ். ஓகே You can do it. I don't know this. I don't know this. ஓகே வாங்க I don't know this. இருங்க வேற சொல்றேன். ஏய் இது ரொம்ப கஷ்டங்க. எல்லாமே ஈஸியா எடுத்தீங்கன்னா பாஸ் ஆகி போயிட்டே இருப்பீங்க. லைக் இது எப்படி அந்த ஸ்டெப் பண்றது? நீங்க வேற ஏதாச்சும் டம்ப் ஸ்டார்ட்ஸ் மாதிரியே போலாம். ஓகேயா சோ 3 2 1 ஓகே காலையில யோகா பண்ணுவாங்க. I don't know. ஓகே ஒரு பெஞ்ச்ல நீங்க சாஞ்சிது ஆடுறீங்க. ஓகே ஓகே கீழே கீழே படுத்துக்கிட்டா. ஓகே ஓகே ஐயோ I don't know how to do this. You can do it actually. இருக்கு நிறைய அந்த மாதிரி. ஆக்டிங்ல பண்ணலாம். ஓகே ஹீரோ யாரு? அதுதான் நான் சொல்ல ட்ரை. சாரி சாரி. சேம் வி ஹீரோ ஹீரோ You act and show that song name. You can act and show. Yeah. நாக்கு முக்கா. இப்படி எல்லாம் வந்து கஷ்டப்பட்டு ஸ்டெப் சேலஞ்ச் நல்ல ஸ்டெப் பண்ணனும்னு நினைச்சிட்டேன். ஓகே சூப்பர்.
தலையில அப்படி போய் ஏதோ பண்ணுவாருல அது ஓகே இன்னொன்னு போட்டு காமிச்சிங்களா அது அது எனக்கு இப்ப கேர்ள் ஃப்ரெண்ட் சாங்ல நக்குல் அப்படின்னு நான் சொன்னா கேர்ள் ஃப்ரெண்ட் சாங் நக்குல் அந்த ஸ்டெப்பா போடுவாரு. எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் பரத் போடுவாங்க. அவர்தான் எல்லாருமே எல்லாருமே போடுவாங்க. சரிங்க ஓகேங்க சாரிங்க ஓகேங்களா. உங்களோட ஹசில் டிஃபிகல்ட்டிஸ் எல்லாமே சொல்லிட்டு கடைசியில் வந்து டச் சஞ்சனா சாரதி. ஜென்ரலா நமக்கு யாரு மேல க்ரஷ் இருக்கோ அந்த கேர்ள்ஸ் அப்படி பண்ணுவாங்க. நம்ம அப்படியே பேரப்பரவா ஓகே அந்த மாதிரி தான் சாங்ல நம்ம 2-3 மாசம் ஃபுல்லா ஒர்க் பண்ணியிருப்போம். அமிச்சது ஓகே நைஸ் அப்படின்னு போடுவாங்க. when did you cry last time? yesterday ஓகே உங்களுக்கு இந்த செட்லயே பிடிக்காதவங்க யாரு? பிடிக்காது இப்படிலாம் யாரும் சொல் ப்ரோ ட்ரூத் தான் சொல்லணும். எப்படி பார்த்தோன்னே உங்களை எனக்கு பிடிக்காதுங்க